ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோவில் நான் எனக்கு என்ன செய்கிறேன்னா, வியாழக்கிழமைங்க இன்றைக்கி நைட்டு சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி நல்ல மழை பெய்யுதுங்க. சென்னையில் இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து நல்ல மழை தான். அதனால் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, சரி கறி குழம்பு வச்சிடலாம், சிக்கன் வாங்கி குழம்பு வச்சிடலாம். அதுக்கு தாங்க சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்குங்க. பாருங்கள், அதுக்கு தாங்க மசாலா ரெடி பண்ணினுங்கிறேன். இது ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காயம், பட்டை, லவங்கம், இந்த இலை இருக்குது, பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாருங்கள் வெங்காயம் இதெல்லாம் வதங்கிட்டு இருக்குது. பாருங்கள், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளி. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடுங்க. நான் எப்பவுமே கறி குழம்புலாம் வச்சேன்னா இஞ்சி பூண்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடுவேங்க. போட்டுட்டு மீதி இருக்குது, இது வந்து வேறு குழம்புக்கு ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் இதே மாதிரி எப்பவுமே கறி குழம்பு, பிரிஞ்சி, பிரியாணி, கறி வறுக்கிறது எதுவாக இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி போடுங்க. அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்குங்க. கறி குழம்புக்கெலாம் பாக்கெட்டில் வரதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு, நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ நான் வாங்கியிருக்கேங்க. அதுலேயே வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனு. சில பேர் வந்து உருளைக்கிழங்கு தோலோடு போடுவாங்க, தோலோடு போட்டால் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வந்து தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மசாலாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாமே நான் சேர்த்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், எப்பவுமே கறி குழம்புக்கு நீங்கள் இந்த மாதிரி மசாலா வதக்குறீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி இந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு மசாலாவில் பாருங்கள் கலர் எப்படி கொடுக்குதுன்னு இந்த மாதிரி பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்கள் குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் இது கறி சேர்த்து நம்ம குழம்பு செஞ்செல்லாம் சூப்பராக இருக்கும் குழம்பு. இது பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் வந்து நான் அதை சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், இப்போ தண்ணியும் ஊற்றக்கூடாது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மசாலாலேயே பரட்டி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா உள்ளே இறங்கும். உடனே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடாதீங்க. நான் எப்போவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ இதை அப்படியே விட்டுடலாம். நல்லா பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் அடியில் நல்லா திரிஞ்சு மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா வெந்து வரும்போது அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மசாலாலாம் வேறு கரம் மசாலா, சிக்கன் மசாலா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் அப்படியே இது வேகட்டும். இதுலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நான் அந்த கறியை வந்து வேக வச்சுட்டேங்க. பாருங்கள், தண்ணி எதுவுமே நான் அதில் ஊற்றலைங்க. பார்த்தீங்களா எப்படி தண்ணி வருதுன்னு? இது எப்படி வருதுன்னா, இந்த சிக்கனில் வந்து நம்ம வாஷ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி தாங்க இப்போது தெரிஞ்சு நல்லா வெந்து வருது. பாருங்கள், வேகும்போது அந்த மசாலாவில் தண்ணி பிரிஞ்சு வருது. சிக்கனில் இருக்கிற தண்ணி, அந்த தண்ணியே ஊற்றலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. பாருங்கள், நான் அதனால தான் சொன்னேன், உடனே இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு ரெடி பண்ண தேவையில்ல. கொஞ்ச நேரம் அதில் விட்டிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற அந்த கவுச்சி வாசனை அந்த தண்ணியோடு சேர்ந்து வந்து மசாலாவோடு சேர்ந்து அந்த வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம்.
பாருங்கள். இன்னமும் வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்குமே நான் வந்து நல்லா அதுலேயே வந்து பரட்டி விட்டுட்டே இருப்பேங்க. பாருங்கள், இப்படி தாங்க நான் குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னுட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு. சிக்கனில் இருந்த அந்த தண்ணி அந்த எல்லாமே நல்லா ட்ரை ஆகி தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். தொக்கு மாதிரி இருக்குது. இப்போது வந்து நான் அதில் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன். மிளகுத்தூளும் வந்து கரம் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன மசாலா சேர்த்துங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி வச்சுக்க போகிறேங்க. தண்ணி நிறைய ஊற்றி குழம்பா வைக்கல நான். இன்றைக்கி வந்து நான் இது தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன், கிரேவி மாதிரி திக்காக. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வந்து இந்த கறி வந்து வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் செய்கிற இந்த சிக்கன் குழம்பு வந்து சிக்கன் தொக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களோட ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு. ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு யாருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய 2 பசங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்க போகிறேன். இந்த 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் குழம்பு, சாதம், இந்த மழைக்கு ஏற்ற நல்லா சூப்பரான சாப்பாடுங்க இன்றைக்கி. நீங்களும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி மழை டைமில் நல்லா விரும்பியதை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ. பாய் பாய்.